ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி சேலட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். சுண்டல், கருப்பு சுண்டல் உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, முளைக்கட்டின பருப்பு அரை கப்பு, கேரட் சீவி வச்சுருக்கேன். இங்கே வேர்க்கடலையும் 2 வரமிளகா, 2 வெள்ளைப்பூடி எடுத்து வறுத்து வச்சுருக்க பொடி பண்ணுறதுக்காக, க்ரன்ச்சியாக கொஞ்சம் பொடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிள் தான், ஆனால் வெரி ஹெல்த்தி. போட்டு கொஞ்சம் நல்ல க்ரன்ச்சியாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் எடுத்து வச்சுட்டேன், நான் மறந்துட்டேன். சுண்டல் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது முளைக்கட்டின பாசி பருப்பு தேவையான அளவுக்கு, ஆனியன் தேவையான அளவுக்கு, தக்காளி தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு கேரட், கொத்தமல்லி தழை தேவையான அளவுக்கு, இந்த க்ரன்ச்சினஸ், நம்ம வேர்க்கடலை பொடி கொஞ்சம் தேவையான அளவுக்கு, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க, உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சீட்ஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுங்க. நல்லா கலக்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஹெல்த்தியான சேலட் ரெடிங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.